ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். ஹரி ஓம். இப்படியாக இந்த அம்பை என்ன பண்றா, பாஞ்சால தேசத்து அரண்மனை வாசல்ல சண்முகரால் அவளுக்கு கொடுக்கப்பட்ட மாலையை அங்கே மாட்டி விட்டு கிளம்பி போறா. அதை பார்த்த உடனே எக்கசேனன் என்று சொல்லப்பட்ட துருபதன் ராஜன் பீஷ்மர் மேல பயம் கொண்டு அவ பின்னாடியே போய் நில் நில், இந்த மாலையை இங்க மாட்டிட்டு போகாத, அதனால எங்களுக்கும் பீஷ்மருக்கும் விரோதம் வந்தா எங்க நாடு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டே போறான். அவன் சொல்றதை அம்பை கேட்காம இந்த மாலையை அணிந்து கொள்வர்கள் தான் பீஷ்மரை கொல்லப் போகிறார்கள், அது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிக்காமையும் போயிடுறான். இப்ப பயந்து போய் திரும்பி வந்த துருபதன் என்ன பண்றான், அந்த மாலையை யாரும் எடுத்துக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாக்கிரதையா அரண்மனை வாசல்ல காவலர்களை நியமித்து அதை பார்த்துட்டு இருக்கான். கொஞ்ச காலம் போன அப்புறம் அவனுக்கு ஒரு நம்பிக்கை வருது. இப்ப ஜனங்களுக்கெல்லாம் இந்த மாலையை எடுத்தா என்ன ஆபத்து வரும் அப்படின்னு அவளுக்கு தெரியும் இல்லையா. அதனால இந்த மாலையை அவ யாரும் எடுக்க போறதில்ல அப்படின்ற ஒரு நினைப்பினால என்ன பண்றான், அந்த மாலையை கண்டினியூஸா ஃபாலோ பண்றது விட்டுடுறான். இப்படி இருக்கும்போது அந்த துருபதராஜனுடைய பெண், ஒரு ரொம்ப சின்ன பெண்ணவோ, அவ என்ன பண்றா, விளையாட்டா இந்த மாலையை எடுத்து கழுத்துல போட்டுன்றான். பீஷ்மரால இப்ப நமக்கு விரோதம் அவர் நம்மளை அழிச்சிட போறாரேன்னு பயந்துட்ட துருபதன் என்ன பண்றான், இந்த சின்ன பெண்ணா இருந்தாலும் அவளை அரண்மனையை விட்டு வெளியில அனுப்பிச்சுடுறான். அந்த பெண் என்ன பண்றா, தன்னுடைய அப்பாவால் விடப்பட்ட அந்த குழந்தை நேர அங்கேருந்து கங்கா உற்பத்தி ஆகிற இடத்துக்கு வரா. அந்த இடத்துல இச்சிகன் அப்படின்ற ஒரு முனிவர் இருக்கார். அந்த முனிவர் அந்த இடத்துல அவர் ஒரு பிரம்ம ரிஷி, மிகுந்த சிறப்பான தவங்களை பண்ணிட்டு இருக்கார். அந்த முனிவர்கிட்ட அவர்கிட்ட சேவை செஞ்சுட்டு தன்னுடைய விஞ்ஞாபத்தை சொல்றான். இந்த மாதிரி என்னை எங்க அப்பா வீட்டை விட்டு விரட்டிட்டார், நான் பீஷ்மரை கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட மாலையை போட்டுட்டேன்ன உடனே அந்த இச்சிகர் என்ன பண்றாரு, இந்த பெண்ணுடைய சேவையினால ரொம்ப மனம் மகிழ்ந்து அவகிட்ட ஒரு வாக்கியத்தை சொல்றார். அவர் சொல்றார், இந்த கங்கை உற்பத்தி ஆகக்கூடிய சமயத்துல இந்த இடத்துல விபஜனம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய உற்சவம் நடக்கும். அந்த உற்சவத்துல கலந்து கொள்வதற்காக கந்தர்வ அரசர்கள்லாம் வருவான். அதுல தும்புரு அப்படின்ற ஒரு கந்தர்வராஜனும் வருவான். நீ அவங்கிட்ட அவன் சேர்ந்து அவனுக்கு சேவைகளை பண்ணி அவனை மகிழ்ச்சி படுத்தினா அவன் கண்டிப்பா உனக்கு இந்த விஷயத்துல உதவி செய்வான். நானும் என்னால் ஆன உதவியை உனக்கு நிச்சயமா செய்யறேன் அப்படின்னு அந்த பெண் கிட்ட சொன்ன உடனே அந்த பெண் அந்த நேரத்துக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இச்சிகர் சொன்ன பிரகாரமே கங்கையில உற்பத்தி ஆகிற சமயத்துல அந்த விபஜனம் அப்படின்ற உற்சவம் மிக கோலாகாலமா நடக்கிறது. அப்ப கந்தர்வர்கள்லாம் அந்த இடத்துக்கு வரா. அப்படி வந்த கந்தர்வர்கள்ல 2 கந்தர்வ ராஜாக்கள் என்ன பண்றா, இவாளை பாக்குறா. அதுல ஒரு ராஜா என்ன பண்றா, இந்த சிகண்டினி கிட்ட எனக்கு பெண் உருவத்தை வாங்கிக்கணும் ரொம்ப நாளா ஆசை, அதனால நான் என்னுடைய ஆண் உருவத்தை உனக்கு கொடுக்குறேன், நீ உன் பெண் உருவத்தை எனக்கு கொடுத்த நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம்னு உடனே சிகண்டினி அதுக்கு ஒத்துக்கொண்டவுடன் அந்த கந்தர்வராஜனுடைய ஆண் உருவம் சிகண்டினிக்கு வருது. சிகண்டினி தன்னுடைய பெயரு சிகண்டியா மாறிடுது. இப்ப தான் ஆணாக மாறிவிட்ட சிகண்டி ரொம்ப சந்தோஷத்தோட என்ன பண்றா, அங்கேருந்து புத்புதகம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறா. அங்க போய் கொஞ்ச நாளைக்கு தனுர் அபியாசம் பண்றா. அதாவது வில் வித்தையை ரொம்ப சிறப்பா கத்துட்டு இருக்கா. அது தேவலோகத்துல இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் உபயோகிக்கக்கூடிய அஸ்திர வித்தையும் நல்லா சிறப்பா கத்துக்கிறா. அது முடிஞ்ச உடனே அவ நேரம் அங்கேருந்து அவளுடைய அப்பாவாகிய துருபதன் நாட்டுக்கு வரா. துருபதனை வணங்கி தனக்கு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி, நீங்க பீஷ்மரை பத்தி இனிமேல் கவலைப்பட வேண்டாம், ஏன்னா அவரை கொல்ல போற ஆள் நான் தான், நான் எல்லாம் வில் வித்தையெல்லாம் கத்துன்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவ அப்பா சந்தோஷமாயிட்டு தன் சிகண்டிய அவங்க கூடவே வச்சுட்டு இருக்கான். இப்படி சிகண்டியா மாறி போன சமயத்துல அங்க விசித்திர வீரியன் பீஷ்மர் என்ன பண்றார், எல்லாரோடையும் கலந்து அம்பிகை அம்பாலிகை 2 பேரையும் அவருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறார்.
தன்னுடைய அழகினால இப்படிப்பட்ட தேவலோகத்து பெண்கள் மாதிரி 2 மனைவிகள் கிடைச்ச சந்தோஷத்துல விசித்திர வீரன் என்ன பண்றான், தன்னுடைய ராஜ்ய பரிபாலனத்தை கொஞ்ச நாள் மறந்துட்டு இவா கூடயே இல்லறத்துல ஈடுபட்டு இருக்கான். இந்த பெண்களும் தங்களுக்கு தேவேந்திரனே கணவனா வந்த மாதிரி நினைச்சுண்டு அவனுக்கு வேண்டிய உபசரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இப்படி 7 வருஷ காலம் தாம்பத்தியத்துல இருந்த விசித்திர வீரியன் சயரோகம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு வியாதியால பீடிக்கப்பட்டு அதற்காக நாட்டில் உள்ள எல்லா வைத்தியர்களும் செய்த சிகிச்சையின் பலனின்றி இறந்து போறான். விசித்திர வீரன் இறந்து போன காரணத்தை தெரிஞ்சுண்டு பீஷ்மர் ரொம்ப துக்கத்தோட அவனுக்கு செய்ய வேண்டிய அந்திம காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு அவ அம்மாவாகிய சத்தியவதி கிட்ட வரா. சத்தியவதி தன்னுடைய மருமகள்கள் 2 பேரும் இந்த மாதிரி சந்தான பிராப்தி இல்லாமையே விதவை ஆயிட்டாளே அப்படின்ற வருத்தத்தோட பீஷ்மரை பார்த்துட்டு பீஷ்மர் கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறா. அவ சொல்றா, இந்த பரத வம்சம் வாரிசு இல்லாம அழிந்து போக கூடாது. அதனால நீ எல்லா தர்ம நியாயம் எல்லாம் தெரிஞ்சவன். அதனால உன்கிட்ட ஒரு விண்ணப்பம் நான் வைக்கிறேன். நீ உன்னுடைய சகோதரனுடைய இடத்துல இருந்து இந்த 2 பெண்கள் கிட்டையும் சந்ததியை விருத்தி பண்ணு. அப்படியே இந்த ராஜ்யத்துல நீ பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கலாம். இதற்கு பின்னர் உன்னுடைய சந்ததி இந்த பாரத தேசத்தை ஆளலும். இதுதான் விதின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு பீஷ்மர் கிட்ட சொல்றார். இதை கேட்ட உடனே பீஷ்மர் அதிர்ச்சியாரார். ஏன்னா பீஷ்மர் ஏற்கனவே சத்தியம் பண்ணியிருக்கார். அவர் அவ அம்மா கிட்ட சொல்றார், எனக்கு வாழ்க்கையில சத்தியம்தான் முக்கியம். அந்த சத்தியத்துக்கு ஈடாக எனக்கு இந்த 3 லோகங்களை கொடுத்தாலும் சரி, இல்ல புதுசா ஏதாவது லோகத்தை எடுத்து கொடுத்தாலும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா நான் எங்க அப்பாக்கோசரம் உங்க திருமணத்துக்கோசரம் நான் பண்ணின பிரதிக்கையெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சத்தியத்தை தவற விடாதீங்க. ஏன்னா சத்தியத்தை தவறுறவன் இந்த லோகத்துல மட்டும் இல்ல எல்லா லோகத்திலயும் இகழப்பட போறான் அப்படின்னு பீஷ்மர் சத்தியத்தின் பெருமையை எடுத்து சொல்றார். இப்ப சத்தியவதி தன்னுடைய விண்ணப்பம் நிறைவேறாம போன காரணத்தினால பீஷ்மர் கிட்ட சொல்றார், எல்லா ஞானமும் தெரிஞ்சு நீயே இதுக்கு என்ன வழின்றத கண்டுபிடி. ஏன்னா இப்படியே இருந்தா இந்த சந்தனு வம்சம் வம்ச விருத்தி இல்லாம இந்த பாரத தேசமே ராஜா இல்லாம போறது. அதுக்கு என்ன உபாயமோ அதை நீ கண்டுபிடி அப்படின்ன உடனே பீஷ்மர் என்ன சொல்றாரு, அவ அம்மா கிட்ட இந்த மாதிரி சமயங்கள்ல புராண காலத்துல நடந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். அதை நீங்க கேட்டுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு என்ன உபாயம் சரியோ அதை நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புராதனத்துல நடந்த கதைகளை சொல்றார். இன்னொரு காலத்துல ஏஹேய தேசம் அப்படின்னு ஒரு தேசம். அந்த தேசத்துடைய ராஜா கர்த்தவீரிய அர்ஜுனன் அப்படின்னு பேரு. அந்த ராஜா என்ன பண்றான், பரசுராமரின் அப்பாவை கொன்னுடுறான். இதை தெரிஞ்சின்ற பரசுராமர் கோபத்தோட அந்த கார்த்தவீரிய அர்ஜுனனை கோடாலியால கொன்னுட்டு அவனுடைய 1000 கைகளையுமே துண்டிச்சுடுறார். இதுக்கப்புறம் அந்த பரசுராமர் என்ன பண்றார், மிகச்சிறந்த தவத்தை பண்றார். அதுக்கப்புறம் இந்த பூலோகத்துல சத்திரிய வம்சமே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சத்தியம் பண்ணிட்டு ஒத்த ஆளா தனுசை எடுத்துட்டு தேரேறி இந்த பூலோகம் பூரா பிரயாணம் பண்ணி எல்லா சத்திரியர்களையும் போருக்கு அழைச்சு அவளெல்லாம் ஜெயிக்கிறார். இப்படியாக பரசுராமர் 21 முறை சத்திரிய குலத்தை கம்ப்ளீட்டா அழிச்சுடுறார். அதனால நாட்டுல சத்திரிய குலமே இல்லாம போய் சத்திரிய பெண்கள்லாம் வாரிசு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கா. அந்த சமயத்துல வேதம் என்ன சொல்றது அப்படின்னா, பாணி கிரகணம் செய்தவனுக்கு மட்டும்தான் புத்திரன் என்பது வேதம் சொல்ற வாக்கு. ஆனா இந்த சத்திரிய பெண்கள் சத்திரிய தர்ம பிரகாரம் அவளுடைய கடமை சந்தான விருத்தி பண்ணி சத்திரிய குலத்தை வளர வைக்கணும். அதனால இந்த சத்திரிய பெண்கள்லாம் என்ன பண்றா, அந்த காலத்துல இந்த சத்திரிய தர்மத்தை மனசுல நிறுத்திண்டு அந்த காலத்துல இருக்கக்கூடிய பிராமணர்கள் மூலியமாக சந்ததியை விருத்தி பண்றான். அதப்படி நிறைய எல்லாரும் இதை பார்த்து எல்லா சத்திரிய பெண்களும் ரிஷிகள் பிராமணர்கள் மற்றும் தவசிகள் கிட்ட எல்லாம் சந்ததியை விருத்தி பண்ணதுனால சத்திரிய குலம் நல்லா விருத்தியாகி வந்துட்டே இருக்கு. அந்த சமயத்துல இந்த ஒரு கதை ஒண்ணு சொல்லப்பட்டது. அதாவது உசத்தியர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ரிஷி ஒருத்தர் இருந்தார். அந்த ரிஷியின் மனைவியோட பேரு மமதை. அந்த மமதை கர்ப்பத்துல இருக்கும்போது அந்த சிசுவானது 6 அங்கங்களை உடைய வேதங்களை எல்லாத்தையும் கர்ப்பத்துல இருக்கும் காலத்திலேயே கம்ப்ளீட்டா கத்துன்றது. அப்படிப்பட்ட ஞானமான அந்த கருவுக்கு இந்த உசத்தியருடைய கடைசி தம்பியாகிய பிரகஸ்பதி என்ற ரிஷி என்ன பண்றார், கோவத்தினால ஒரு சாபம் கொடுக்கிறார். அந்த சாபம் என்னன்னா,
இந்த கரு வந்து அம்மாவுடைய கர்ப்பத்திலேருந்து வெளியில வரும்போது மிக நீண்ட இருளை தாங்கி கொண்டு வரணும் அப்படின்றது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அந்த பையன் அந்த குழந்தை வந்து குருடனா பிறக்க போறான் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுக்குறார். அப்படி பிறந்த குழந்தையோட பேர் வந்து தீர்க்கதமஸ். தீர்க்கதமஸ் வந்து பிறவி குருடனாக இருந்தாலும் தன்னுடைய கர்ப்பத்திலேயே வேதங்களை எல்லாம் நல்லபடியா கத்துன்றதுனால ஒரு மிகச்சிறந்த பிராமண ரிஷியா இருக்கார். அவருக்கு வந்து பரித்வேஷி என்ற அழகான நல்ல ஞானம் உள்ள ஒரு பிராமண பெண் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறார். அவளுக்கு கௌதமர் முதலிய குழந்தைகள்லாம் பிறக்கிறார். இப்ப இந்த தீர்க்கதமஸ் என்ன பண்றார்? காமதேனு என்ற தேவ பசு கிட்ட வந்து அவர் வந்து ஒரு கல்வியை கத்துக்கிறார். கல்வி என்ன அப்படின்னா, இந்த பசுக்கள் வந்து தங்களுடைய இனத்தை எப்படி விருத்தி பண்றது, அந்த பசுக்களுடைய தர்மம் என்ன போன்ற விஷயங்களை எல்லாம் காமதேனு என்ற பசு கிட்டேருந்து கம்ப்ளீட்டா கத்துண்ட உடனே இவருக்கு என்ன ஆறுது, அந்த பசுக்களுடைய தர்ம பிரகாரம் நம்மளும் அவளுடைய வாழணும்ன்ற ஒரு ஆசை வந்து அதற்கான முயற்சியை தொடங்குறார். இது வந்து பூலோகத்திலயும் சரி, எந்த லோகத்திலுமே சரி, இது வர்ணத்துக்கு அப்பாற்பட்டது. ஸோ இதை பார்த்த உடனே அங்க இருக்கிற ரிஷிகள்லாம் என்ன பண்றா, இந்த ரிஷி வந்து மிக மிக கொடுமையான செயலை செய்கிறார். இவர் வந்து வர்ணத்துக்கு விரோதமாக இந்த வரையை கடந்து மிருகங்களோட குடும்பத்தை நடத்த ஆரம்பிச்சிடார். அதனால நம்ம இவரை வந்து நம்ம ரிஷி கூட்டத்திலேருந்து தள்ளி வச்சுடலாம் அப்படின்னு எல்லாரும் முடிவு பண்ணி அவரை தள்ளி வச்சுடுறா. இப்ப இந்த அவருடைய மனைவியாக பிரத்வேஷி என்ன பண்றா, குருடனாகிய கணவனை தன்னால காப்பாற்ற முடியாது அப்படின்ற காரணத்தினால கோவத்தோட அவங்கிட்ட போய், பர்த்தா என்பவன் வந்து தன்னுடைய மனைவியை அவன் காப்பாத்தணும். யார கல்யாணம் பண்ணிட்டு வந்தானோ அவனை காப்பாத்தணும். அப்படி இல்லாம உன்னை வந்து என்னால காப்பாத்துறதுன்றது இனிமேட் முடியாது. அதோடு இல்லாம நீ வந்து உன்னுடைய பிராமணருடைய வரம்பு மீறிய காரியங்கள்ல ஈடுபடுற அப்படின்ன உடனே இந்த தீர்க்கதமஸ்ன ரிஷி என்ன சொல்றார், உனக்கு தனம் தான் வேணும்னா நீ இப்பவே என்ன ஒரு ராஜா கிட்ட கூட்டுன்னு போ, உனக்கு வேண்டிய தனத்தை வாங்கி தரேன் அப்படின்ன உடனே அவர் சொல்றா, உன் மூலமா கிடைக்கக்கூடிய தனம் எனக்கு வேண்டாம், உன்னை நான் இப்பவே விட போறேன், உன்னை இனிமேட்டு நான் போஷிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த தீர்க்கதமஸ்க்கு ரொம்ப கோபம் வருது. அந்த சமயத்துல அவர் ஒரு நியதியை உண்டு பண்றார். இந்த நியதி என்னன்னா, ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு முறை கல்யாணம் ஆகிவிட்டால் கடைசி வரைக்கும் அந்த பெண்ணு வந்து அந்த கணவனோட தான் இருக்கணும். அந்த கணவன் உயிரோட இருந்தாலும் சரி, இறந்து போனாலும் சரி, வேற கணவனை அவ அடையக்கூடாது. அப்படி வேற கணவனை அடைந்தால்னா அவளுக்கு மீறாத அபகீர்த்தி தான் உண்டாகும் அப்படின்னு ஒரு நியதியை வந்து உண்டாக்குறார். இதை கேள்விப்பட்ட பிரத்வேஷி ரொம்ப கோவப்பட்டு தீர்க்கதமசம் என்ன பண்றார், இனிமே உங்களோட நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவளுடைய பிள்ளைகளான கௌதமர் மற்றும் குழந்தைகளை கூப்பிட்டு, இந்த உங்க கண் தெரியாத உங்க அப்பாவை என்ன பண்ணுங்கோ, கங்கையில கொண்டு போய் போட்டுட்டு வந்துருங்கோ அப்படின்னு சொல்றா. இந்த குழந்தைகள்லாம் அம்மா சொன்னதை கேட்டுட்டு, ஏன்னா அவளுக்கும் வந்து தர்ம ஞானம் கம்மியா இருக்கு. அதே மாதிரி குரூர பாவம் ஜாஸ்தி இருக்கிறதுனால அவ அப்பாவை ஒரு கட்டு கட்டிட்டு ஒரு ஓடத்துல வைக்கிறா. குருடனான இவரையே நம்ம கங்கையில தள்ளணும், இந்த ஓடத்தை தள்ளினாலே இவரே போய் கங்கையில மூழ்கிடுவான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறான். கண் தெரியாத தீர்க்கதமஸ் அந்த ஓடத்தின் மூலமாக தட்டு தடுமாறி சில ஊர்களுக்கு போறார். அப்படி போனவர் அந்த கங்கை ஓரமா ஒரு ஊர்ல சேரும்போது பலின்ற ஒரு ராஜா அந்த இடத்துல நீராடுறதுக்கு வரான். அந்த ராஜா கையில இந்த ரிஷி கிடைக்கிறார். அவன் இந்த ரிஷியை பத்திரமா கூட்டுன்னு வந்து அவரை பத்தி விசாரிக்கிறான். அவருடைய பெருமைகளை எல்லாம் தெரிஞ்சுட்ட உடனே அந்த பலிராஜா தனக்கு ரொம்ப நாளா சந்ததியே இல்லை, அதனால சந்ததி இல்லாத எனக்கு உங்க மூலியமா என் மனைவி கிட்ட சந்ததியை உண்டு பண்ணுங்கன்னு சொல்றான். இந்த தீர்க்கதமசும் ஓகேன்னு சொல்றார். தன்னுடைய மனைவியை வந்து சுதேஷனைன்னு அவளுக்கு பேரு. அவளை வந்து என்ன பண்றான், நீ இந்த ரிஷி கிட்ட போய் நம்ம சந்ததிய பெருக்கிறதுக்கான காரியங்களை ஈடுபடுன்னு சொல்றா. ஆனா இந்த சுதேஷ்னை என்ன பண்றா, வயசாகி கண் தெரியாத கிழவராகிய இந்த தீர்க்கதமஸ் கிட்ட போய் நம்ம குழந்தைய பெத்துக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பதிலா தாதியோட பெண் ஒருத்தியை அனுப்புறார். அந்த தாதியோட பெண்ணுக்கும் தீர்க்கதமஸ்கும் சுமார் 11 புத்திரர்கள் பிறக்கிறார்கள். இந்த இச்சிவான் என்ற பெயருள்ள 11 புத்திரர்கள் அவளுக்கு பிறக்கிறார். ரிஷிக்கிட்ட பிறந்தனால அவெல்லாம் வேத ஞானம் அதிகமா இருந்துட்டு நிறைய வேதங்களை ஓதிட்டு இருக்கா. அவெல்லாம் இந்த மாதிரி வேதத்தையும் மந்திரத்தையும் ஓதுவதை பார்த்த இந்த ராஜா பலி என்ன பண்றான், இவாள்லாம் என்னுடைய பசங்க தான் அப்படின்னு இந்த ரிஷி கிட்ட வந்து சொல்றான். அதுக்கு தீர்க்கதமஸ் சொல்ற, உன்னுடைய மனைவி ஆக்சுவலா என்கிட்ட சந்ததி பிராப்திக்கு வரல, தாசியோட பெண்ணை தான் அனுப்பிச்சா, அதனால இவாள்லாம் என்னுடைய
பசங்க தான் அப்படின்னு சொல்லி இவாளை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறார். ராஜா என்ன பண்றான், இந்த தீர்க்கதமஸ் கிட்ட மறுபடியும் ஒரு விண்ணப்பம் வைக்கிறான். அவர்கிட்ட பலமுறை வேண்டி, இப்ப என்னுடைய மனைவியை நான் அனுப்புறேன், அவ மூலியமா எனக்கு சந்ததி கொடுங்கன்னு சொன்ன உடனே தீர்க்கதமஸ் ஒத்துக்கிறார். இப்ப சுதேஷ்ணை அவர்கிட்ட வந்த உடனே அவருடைய அங்கங்களால இந்த சுதேஷ்ணைய தொடரார். தொட்ட உடனேயே அவளுக்கு குழந்தைகள் பிறந்துடுது. அங்கன், வங்கன், கலிங்கன், புண்டரன், சம்பன் அப்படின்னு 5 குழந்தைகள் பிறக்கிறா. இந்த ரிஷி அவளை ஆசீர்வாதம் பண்ணி இந்த 5 பேரும் தங்கள் தங்கள் பேர்ல ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி சிறப்பா ஆள போறார் அப்படின்னு சொல்றார். அப்படி அந்த பிள்ளைகள் உருவாக்கிய தேசம்தான் அங்கனுடைய தேசம் அங்கம், வங்கனுடைய தேசம் வங்கம், கலிங்கனுடைய தேசம் கலிங்கம், புன்றனுடைய தேசம் புன்றம், ஹம்சனுடைய தேசம் ஹம்சன்னு ஜாதி பெற்றது. இப்படியாக அந்த காலத்துல சத்திரிய வம்சம் சீனமான போது நிறைய சத்திரிய பெண்கள் பிராமணர்களையும் மகரிஷிகளையும் ரிஷிகளையும் அணுகி ஏராளமான வீரர்களையும் சத்திரியர்களையும் உருவாக்கினார்கள். இப்படிப்பட்ட விஷயம் இந்த பூலோகத்துல நடந்திருக்கிறது. அதனால அம்மா, நீ இந்த விஷயத்த நல்லா ஆலோசிச்சு நம்முடைய குலத்துக்கு எது சரியோ, இந்த மருமகள்களுக்கு சந்தான பிராப்தி எப்படி கிடைக்கணுமோ அந்த வழியை நீ தேடு, என்கிட்ட இதை பத்தி நீ கேட்காதேன்னு சொல்லிட்டு போறார். இதை கேட்ட சத்தியவதி ஆலோசனை பண்றா. ஆலோசனை பண்ணின சத்தியவதி அடுத்து என்ன செய்ய போறா அப்படின்ற விஷயத்த அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஹரி ஓம்.